ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாய் வீட்டு ஸ்டைலில் எப்படி மட்டன் பிரியாணி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கு ஒரு குக்கரில் நெய்யும் ஆயிலும் ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறமா பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் சேர்த்துக்கலாம். அப்புறமா பெரிய வெங்காயம் சேர்த்துட்டு கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கூடயே கொஞ்சமாக கொத்தமல்லி இலை, புதினா, சோம்பு, அப்புறமா பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்து அரைச்சிக்கோங்க. அரைச்ச விழுதை சேர்த்து பச்சை வாசனை போகிறதையும் வதக்கிக்கலாம். அப்புறமா தக்காளி போட்டுக்கோங்க. தக்காளி பாதி வந்ததும் அப்புறமா தயிர் சேர்த்து வதக்கிட்டு தேவையான அளவு மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. இன்னொரு குக்கரில் மட்டன் கூட நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சோம்லாம் அது ஒரு ஸ்பூன், மஞ்சத்தூள், உப்பு 1 ஸ்பூன், மிளகாத்தூள் போட்டு ஒரு 7-8 விசில் வச்சு எடுத்துக்கலாம். அதையும் சேர்த்து இதில் வதக்கிக்கோங்க. இதில் மெயின் பாயிண்ட் என்னதுன்னா அந்த வேக வச்ச தண்ணி தான். 1 கிளாஸ் அரிசிக்கு 1.5 கிளாஸ் வச்சு தண்ணி அளந்து ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கிண்டிட்டு அப்புறமா அரிசி சேர்த்துக்கலாம். அரிசி போட்டதுக்கப்புறம் நல்லா மெதுவாக கிண்டி கொடுத்துக்கோங்க. கரெக்டான அரிசி தண்ணி ஒரே பதம் வந்ததுக்கப்புறமா குக்கர் விசில் போட்டுடலாம். 2 விசில் வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடுங்க. குக்கர் ப்ரெஷர் போனதும் ஓப்பன் பண்ணி பாருங்கள். சூப்பரான மட்டன் பிரியாணி ரெடி. இதே மாதிரி செய்யுங்க, செம்மையாக